Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது வந்து வீக் 12 Thursday Friday அண்ட் வீக்கெண்ட்கான குக்கிங் வீலாக். ஒரு ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது, ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட், வடை, இட்லி, கேசரி எல்லாமே ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன், போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றதுனால. மத்தியானம் லஞ்ச் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் லஞ்ச். ஒரு வாட்டி ரைஸ் வாங்கி அது கூட தால் அண்ட் சாம்பார், மோர் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ அப்படி தான் வீக்கெண்ட் eat during this kind of event. Or typical South Indian thaliyil portion control of the rice is very important. ஃபைபருக்கு அதில் இருக்கிற எல்லா பொரியலும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாலே போதுமானது. ப்ரோட்டீன் அன்றைக்கி கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம ஒரு வெளியில் போகும்போது ப்ரோட்டீன் அதெல்லாம் பார்க்க முடியாது. அன்றைக்கி நைட்டுக்கான டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். வெளியில் நான் சாப்பிட்டதுனால குக் பண்ணல. ஸோ நைட்டு வந்துட்டு ஒரு ரவா உப்புமா பண்ணி, கூட ஒரு நல்ல 80 grams to 100 grams தயிர், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் மூங்கால் வச்சு ஒரு கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரியான டின்னர் தான். இது வந்து ஃப்ரைடேக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சோலே அண்ட் சம் ப்ரோட்டீன் மில்க். சோலேயில் என்ன தான் ப்ரோட்டீன் இருக்குனாலும் 20 grams நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் ஒரு ஹாஃப் ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு அட்லீஸ்ட் ஐ என்ஷூர் 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் இன் மை மீல். அண்ட் இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால பாதாம் பிசின் கொஞ்சம் ஊற வச்சு அது ஆட் பண்ணி குடிக்கிறோம். மில்கோடையோ இல்லை பொண்ணுக்கு இந்த மாதிரி சயா சீட்ஸ், கொஞ்சம் மில்க்கு, நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பாதாம் பிசினையும் போட்டு ஐ ஹவ் கிவன் ஹர். இது வந்து கிசான் கணக்குலேருந்து ஆர்டர் பண்ண வெஜிடபிள்ஸ். மத்தியானம் லஞ்ச் அந்த சோலேவோட பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி கலர்ஃபுல் வெஜ்ஜீஸ் போட்டு சாலட் பண்ணி, ஸோ ஃப்ரைடேக்கான லஞ்ச் முடிச்சாச்சு. அஃப்கோர்ஸ் கர்டில் ப்ரோட்டீன், சனா தாலில் ப்ரோட்டீன், அவ்வளோதான் இதில் ப்ரோட்டீன். சாலட்ஸில் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக சோலே அண்ட் கர்ட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக ஆகும். ஸோ அந்த வகையில் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ப்ரோட்டீன் மீல் தான் அது. இது வந்து பாஜ்ரா மைக்ரோ க்ரீன்ஸ் போட்டிருந்தேன், கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. பாஜ்ரா நல்லா வருது. நான் ட்ரை பண்ண நிறைய மைக்ரோ க்ரீனில் சக்ஸஸ்ஃபுல் ஒன்னில் பாஜ்ராவும் இருக்குது டெஃபினட்டாக. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோட கிராஸஸை கட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு ஷார்ட்ஸாக குடித்தா இட் இஸ் மோர் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பாஜ்ரா டைரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணால் என்ன நியூட்ரிஷனல் வேல்யூ கிடைக்குமோ அந்த மாதிரி மைக்ரோ க்ரீன்ஸாக பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே நிறையா அதில் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். இது வந்து அடைக்கி ஊற போட்டிருந்தேன். 1 கப் ரைஸு, 1 கப் துவரம்பருப்பு, ஒரு அரை கப் கடலைப்பருப்பு, ஸ்ப்ரவுட்டட் பாஜ்ராவும் கொஞ்சம் ஒரு பிடி போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பூண்டு யூஸ்வலாக நான் அடைக்கி போட மாட்டேன், அன்றைக்கி போட்டிருந்தேன். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அடை பேட்டர் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான், அது ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து மொச்சை, அது குக்கிங்காக சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் இருந்ததில். சரி, அதை எடுத்து மைக்ரோ க்ரீன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூஸ்வல் மெத்தடில் போட்டு வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அடை, முருங்கைக்கீரை கிடச்சிது லாஸ்ட் வீக், அது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே இருந்ததுனால வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான அடை. அலாங் வித் இட் இஸ் சம் கோகனட் சட்னி அண்ட் வால்நட். இது வந்து டெஃபினட்டாக லோக்கா ப்ரோட்டீன் ரிச் அடை தான். ஏன்னா ரைஸ் கான்டென்ட் ரொம்பவே கம்மி, ஒரே ஒரு பங்கு ரைஸ், மற்றது எல்லாமே தால் தான். ஸோ 5:1 தான் ரைஸுன்றதுனால நம்மளுக்கு இது சிம்பிள் கார்ப் கேட்டகரியில் வராது. ஸோ இன் தட் சென்ஸ் இட்ஸ் அ ஹை ப்ரோட்டீன் மில்க். இது கூட கொஞ்சம் பழைய சாதத்தோட தண்ணி. சம்மரில் நம்ம என்ன தான் ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் அதெல்லாம் கொடுத்து குடித்து ஹைட்ரேட் பண்ணாலும் இந்த பழைய சாதம் தண்ணி வில் ரியலி கீப் யூ ஹைட்ரேட்டட். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் அண்ட் மே மந்தில் இதுக்காகவே சாதம் அடித்து பழைய சாதம் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கலாம், தப்பில்லை. இது வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம். சரி, அதை எடுத்து இதில் இன்றைக்கி என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சேர்ன் பண்ணேன். சூப்பராக ஒரு 50 to 80 grams ஆஃப் பட்டர் கிடச்சிது. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் பட்டர் மில்க், தயிர் எடுத்ததுக்கப்புறம் கிடச்சிது இல்லையா, அந்த பட்டர் மில்க் வச்சு ஒரு மோர் குழம்பு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ஸ்ப்ரவுட்ஸையும் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி, அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு உசிலி கறி மாதிரி பண்ணி கொஞ்சமாக ரைஸோட ஒரு ப்ரோட்டீன் ரிச் டெஃபினட்டாக இந்த மீலில் இருக்குது. பிகாஸ் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லேயும் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், தனியா இதெல்லாம் அரைச்சி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ in that sense it's a high protein meal on that day. இது வந்து யோகட், மில்கி மிஸ்டோட யோகட். இதில் ஒரு 3 to 4 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதுதான் அன்றைக்கான டெசர்ட்.
அது வந்து பீச் ஃப்ளேவர், ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் பிக் பாஸ்கெட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுலேருந்து ரெண்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ என் பொண்ணு நான் ஒரு ஃப்ளேவர் வி ஹவ் என்ஜாய்ட். அண்ட் இது ஒரு சிம்பிள் நம்கீன் வித் காஃபி ஃபார் த ஈவினிங். நைட்டுக்கு டின்னர் ஐ ஹவ் யூஸ்ட் திஸ் ஆட்டா நூடுல்ஸ். இது பிக் பாஸ்கெட் இல்லை, ரிலையன்ஸில் வாங்கின ஆட்டா நூடுல்ஸ். ஸோ இது வச்சு நம்ம ரெகுலர் ஹாக்கா நூடுல்ஸ் மாதிரி நூடுல்ஸ் பண்ணி அன்றைக்கான டின்னர். என் பொண்ணுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்கும்போது டெஃபினட்டாக தே வுட் பி யூஸிங் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண contaminated oil and ajinomoto goes in. Ajinomoto is definitely not good for health. So அதெல்லாம் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் we can make it simply at home. நிறைய பூண்டு போடணும். அண்ட் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் வினிகர், லாஸ்ட்டில் பெப்பர், ஒயிட் பெப்பர் ஆர் பிளாக் பெப்பர், இதெல்லாம் போட்டாலே யூ வில் கெட் அ ஃபென்டாஸ்டிக் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் நூடுல்ஸ். பாஜ்ரா இது மறுநாள் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இது பாஜ்ராவோட சூப்பராக வளர்ந்தாச்சு. இட்ஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்டிங். ஸோ மேபி வெரி சூன் ஐ வுட் பி மேக்கிங் அ ஷார்ட் வித் திஸ். இதை கட் பண்ணிவிட்டு இது கூட மேபி தேவைன்னா ஒரு நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அடிச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஐ திங்க் சாட்டர்டேவோ சண்டேவோ, ஐ எம் நாட் ஷுர். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து போஹா வித் பட் பழைய சாதம் தண்ணி தான். மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் கிரேவி, கேபேஜ் பொரியல் அண்ட் ப்ளெயின் ரசம். அன்றைக்கி வெறும் ரசமோடு முடிச்சாச்சு. பட் ப்ரோட்டீனுக்கு கொஞ்சமாக சோயா சங்க்ஸை ஃப்ரை பண்ணி வி ஹேட் ஆர் மீல். என்னோடய ஃபுல் டே குக்கிங் வீலாகில் உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு டேக்அவே இருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்லெஸ் நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியாது. அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃபார் மீ டு புட் மோர் வீடியோஸ். இது வந்து அன்றைக்கி நைட்டுக்கான டின்னர் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி பராட்டா, சோயா சங்க்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதை கீமா மாதிரி ஒரு கிரேவி அண்ட் சம் தயிரோட அன்றைக்கான டின்னர். ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸோ இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போச்சு. இது அவரைக்காய் சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. யூ கேன் see very soon you will see microgreens coming up from this அவரைக்காய். இது வந்து ட்ரைடு பீன்ஸ் தான், நார்மல் ஸ்டோர்ஸில் வாங்கின ட்ரைட் பீன்ஸ் தான். மண்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் மில்லட்டில் பண்ண பொங்கல் அலாங் வித் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண சாம்பார். ஸோ வை நாட் ட்ரை மஸ்க்மெலன். நான் நிறைய இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் நாட் ட்ரைட் இட், பட் தோஸ் ஹூ ஹவ் ட்ரைட் அவங்களோட ரிவ்யூஸ் வாஸ் டெஃபினெட்லி யூ கேன் க்ரோ மைக்ரோக்ரீன்ஸ் யூஸிங் கேண்டலப்.